மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. குறிப்பாக சாமி சன்னதி, வெத்தலைப்பேட்டை பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தொடர்பாக மேல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். தற்போதைய விவரங்கள் என வழங்கலாம்? நிச்சயமாக அதிகாலையிலிருந்தே மதுரை மாநகர பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வந்தது. குறிப்பாக பலகானத்தம், மாடக்குளம், பெரியார் பேருந்து நிலையம், விரகனூர், கோரிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மழை பெய்து வந்ததால் அதிகாலை பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகள், பணிக்கு செல்லக்கூடியவர்கள் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி வந்தார்கள். குறிப்பாக அம்மன் சன்னதி மற்றும் வெத்தலைப்பேட்டை பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வந்ததால் இப்பகுதியில் வரக்கூடிய விவசாயிகள், மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள். எப்போதெல்லாம் இந்த பகுதியில் மழை பெய்யுதோ அப்போதெல்லாம் இந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் மழை வெள்ள நீர் சூழ்ந்து வருவதால் இப்பகுதியில் மிகவும் பாதிப்புக்கு ஆளாகி வருவதாகவும், இதனால் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து வந்து இந்த வெள்ள நீரை அகற்றுமாறு இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எப்பயுமே மழை பெஞ்சா இந்த வார்களில் தண்ணி போகாது. இந்த வாய்க்கா ஒன்று அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது எவ்வளோ நாளாலும் தெரியல. பாதிப்பு இருந்தால் மழை நிற்கிறோம்ல, இதான் பக்கத்துலேயே வெங்காய மார்க்கெட் இருக்கு, வண்டிகள் நிறையா போகுது வருது. மழை பெஞ்சாலும் தண்ணி எப்போ தேங்கிடும். ஆமாம், தேங்கிடும். எப்பவுமே வரமாட்டாங்க, பார்க்க மாட்டேன்றாங்க. சரியா பார்க்கல. அன்னைக்கு 2 நாள் ஒரு நாள் ஒன்றா பார்த்தாங்க. அது இப்போ பார்க்கறதில்ல, குப்பையில் அள்ளுறதில்ல, அப்படி அப்படியே கிடக்கு. அந்த குப்பை போய் அடைஞ்சா தண்ணி எப்படி போகும்? ஆக்கியா கிடக்குற குப்பையெல்லாம் அள்ளினா தான் தண்ணி போகும். அப்படி எப்படியே போட்டு போயிடறாங்க. குப்பை அள்ளுற அள்ள மாட்டேன்றாங்க. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.